புதன் வந்து கன்னிராசியோட அதிபதியாக இருந்து மாதம் முதல் 2 வாரம் 8ஆம் இடத்திலேயே இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, மே 15க்கு அப்புறம் அவருக்கு பிடித்தமான சுக்கிரனோட வீட்டுக்கு 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். ஸோ இதிலிருந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மே செகண்ட் ஹாஃப் வருகிறது. ஏன்னா ராசி அதிபதியே சுக்கிரனோட வீட்டில் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறது அருமை. அதே சமயத்தில் சூரியனும் பாருங்க, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து பல பிரச்சனைகளும் எதையுமே வந்து வேகமாக செயல்படாமல் எல்லாமே மெதுவாக சென்று கொண்டு கிணத்துல போட்ட கல்லு மாற இருந்து சில விஷயங்கள் நடக்காமல் காத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மே 15ஆம் தேதிக்கு மேலே டக்குன்னு எல்லா விஷயங்களும் வேகமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை பெறக்கூடிய அமைப்பாக 2026 மே 15க்கு அப்புறம் சூரியனோட பயிற்சியும் அருமையாக இருக்கிறது. அதே மாதிரி செவ்வாய், ரொம்ப ரிஸ்கான செவ்வாய் பாருங்க, 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் மிகவும் முக்கியமான கிரகம். யாருக்கு? கன்னிராசிக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கிரகமாக இருக்கிறார். 8ஆம் வீட்டு அதிபதி அட்டமாதிபதியாக வருகிறார். ஸோ அவர் வந்து 7ல் இருந்து அவரும் மே 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது என்ன ஆகுது? சூரியனும் சுக்கிரனும் 8லேருந்து விலகி 9க்கு போகிறாங்க. ஆனால் இவருக்கு 8க்கு வரார். ஸோ அப்படிங்கிறப்போ சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து இன்னொரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது. கொஞ்சம் சொத்து, 8ஆம் வீட்டு அதிபதி 8ல் வந்து ஆட்சியோடு இருக்கிறனால ஷேர் மார்க்கெட், சொத்து, உயில், மனைவி மூலமாக, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, பார்ட்னர்ஸ் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் எல்லா சஞ்சாரமும் நல்லா இருக்கும்போது குரு பாருங்க 10ஆம் இடத்துலையும் நீடித்திருக்கிறார். ஜூன் மாதம் வந்து 11ஆம் இடத்துக்கு வரார். ஸோ 11ஆம் இடத்துக்கு குரு வருவது அருமையான விஷயம். ஏன்னா 11ஆம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்று லாபத்தை கொடுக்க போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஸோ அதுக்கு வேணுங்கிற மிக முக்கியமான சில ஃபவுண்டேஷனான விஷயங்கள், அடிப்படையான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக மே 15க்கு மேலே சில ஆரம்பகட்ட அமைப்புகளை தரக்கூடிய நிலைமையில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜூனுக்கு மேலே சில பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அது வந்து மேவோட கடைசி 2 வாரத்திலே அது உணர்ந்து அதுக்கு வேணுங்கிற சில செயல்களையும் அதுக்கு வேணுங்கிற சில அமைப்புகளையும் உருவாக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற பெனிஃபிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் நபர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மூத்த குடிமகர்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும், அந்த 11ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ஜூன் மாதம் போகக்கூடிய அந்த குருவோட விஷயத்துக்கு வேணுங்கிற அந்த அடிப்படையான சில விஷயங்கள் சுக்கிரன் 9ஆம் இடமும் புதன் 9ஆம் இடத்துக்கும் போய் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு நடந்து முடிஞ்சு என்னோடய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைச்சதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடியது இருக்கிறதுனால கவனமாக அதை நீங்கள் கையாள வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சனி 7லேயே இருக்கிறார். இப்போ ஏப்ரல் மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் 7ல் சேர்ந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பங்குதாரர்களிடையே நண்பர்களிடையே சில அதிருப்திகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுங்கிற சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து பழைய சஞ்சலங்களும் மனக்கசப்புகளும் நீங்கி ஒரு உற்சாகத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. வீட்டுக்கு ஒரு வீடு கட்டி வீடு புண்ணியாச்சனை பண்ணி போகக்கூடிய அமைப்பு, ஒரு புது வண்டி வாங்கி மனமகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் நல்லா உத்வேகமாக எண்ணங்கள் வந்து அதுக்கு வேணுங்கிற திட்டங்களை தீட்டி அதுக்கு வேணுங்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் அமைந்து ஒரு அருமையான விஷயங்களாக மே மாதம் கடைசி வரை மிடில் இருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் மே வந்து அற்புதமான ஒரு மாதமாக ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் பட்ட பாடெல்லாம் ஓரளவுக்கு மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மே மாதம் 2026 கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சுங்க, திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்களோட ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, ராசி தான் கன்னிராசி, லக்னம் என்ன, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார், ஸ்தானபலம் இருக்கா, திக்பலம் இருக்கா, திருக்பலம் இருக்கா, நீங்கள் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அஸ்தமா, சித்திரை நட்சத்திரமா, இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின பொதுவான கோச்சார பலனில் எப்படி இருக்கார், எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லைஃப் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் லைஃப்
எப்படி இருக்குது, எதுமாற திசையில் போனோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், எதுமாற வளைவுகள் தென்படுகிறது, எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எந்த நேரத்தில் அது நடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம லேட் ஆகிற மாதிரி இருக்கா, இம்மிடியேட் ஆகிற மாதிரி இருக்கா, எப்போ நம்ம வந்து வேலையை மாறலாம், எப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நம்ம தாண்டி வருவோம். அதே மாதிரி கல்யாண விஷயங்கள், குழந்தை பேறு விஷயங்கள், தொழில் விஷயங்கள், தொழில் முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், எது மாதிரி துறையில் போகலாம், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, வெளிநாடு எப்போ போகிறோம், படிப்பு, மேற்படிப்பு, கல்யாணம், காதல் திருமணம், அரேஞ்ச் மேரேஜ், இது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையான அந்த ஒளி தத்துவம் மூலமாக அறிவியல் சார்ந்த முறையில் ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரமாக இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்குது. அது மூலமாக நாம் மிகைப்படுத்தாமல் தேவையற்ற விஷயத்துக்குள்ளே போகாமல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தால் நம்மளுடைய போன ஜென்ம பிறவி கர்மா எப்படி செயல்படுகிறது, எது மாதிரி தாக்கத்தை நமக்கு கொடுக்க போகிறது, பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தது, இப்போ ப்ரெசண்ட் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்த வரக்கூடிய இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, நம்ம எது மாதிரி சாய்ஸ் நமக்கு இருக்குது, எது எடுக்கிறது நல்லது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, டைமிங் மிஸ் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, எந்த டைம் நமக்கு நல்லா இருக்குது, இதையெல்லாம் நம்மளுடைய அற்புதமான தெய்வம்சம் பொருளிய ஞானிகளால் அருளப்பட்ட இந்த கலையை துல்லியமாக மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு எடுத்து அது நம்மளுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள், டைம்லைன்ஸ், அதுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு நாம் உபயோகப்படுத்தி கொண்டால் தேவையற்ற பண விரைவு, பண செலவு, சமய செலவுகள், தேவையற்ற விரயங்கள், மன சஞ்சலங்கள், மனக்கசப்புகள், தோல்விகள், விரக்திகள், இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கர்மா என்னங்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப்பை அலைன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் எதிர்நீச்சல் போடாமல் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் மன விரக்திகள் இல்லாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கன்னி ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் கன்னி ராசி என்பர்கள். ஏதாவது படபடன்னு முதல் வேலையா செஞ்சுட்டு ஐயோ நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். ஒரு முக்கியமான முடிவெடுக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா இவர்களினுடைய மனநிலையோ இல்ல சிந்தனையோ பாத்தீங்கன்னா அலைபாயக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் தான். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் அதிகமா இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லா இடத்துலயும் ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்வாங்க. எல்லா இடத்துலயும் ஒரு புத்தி கூர்மை அதிகப்படியாக இருக்கும். ஒரு கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை அதிகப்படியாக இருக்கும். ஒரு வேலை சொன்னா அப்படின்னா இதை நிறைய வாட்டி இவர்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை. இந்த இதை இப்படி செஞ்சா இப்படி வந்துடும் அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னா போதும், உடனே பிடிச்சிட்டு அதை வேலை செய்யக்கூடிய எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனா பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எல்லா விஷயங்களும் இவர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கடைசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரத்துல அதிகப்படியாக ஒரு மனநிலை தடுமாற்றம் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஒரு கோர்ஸ் ஒரு மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்தை சூஸ் பண்ணணும். ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும், ஒரு மெடிக்கல் படிக்கணும், இல்ல ஒரு டிஃபென்ஸுக்கு படிக்கணும், இல்ல ஒரு IAS IPS படிக்கணும், இல்ல எந்த விதமான ஒரு AI சம்பந்தப்பட்ட படிப்பு இத மாதிரியாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு துறையில நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல அந்த முடிவை எடுக்கக்கூடிய நேரத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நான் ஏன் இதை செய்யக்கூடாது, அடுத்து கோர்ஸ் எடுத்துட்டு நான் தப்பான கோர்ஸ் எடுத்துட்டேன், நான் ஏன் அந்த கோர்ஸ் எடுத்திருக்க கூடாது, இப்படி தன்னுடைய முடிவுல ஒரு நிலையான ஒரு முடிவு இல்லாமல் ஒரு தடுமாற்றம் அடைபவர்கள் நம்ம கன்னிராசி என்பவர்கள். எப்படிப்பட்ட இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, சகோதர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு வருகிறார். 8ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால உடன் பிறந்தவர்களோடு சண்டை சச்சரவுகள், உடன் பிறந்தவர்களோடு தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? அவர்கள்கிட்ட பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை அப்படின்றது வச்சுக்க கூடாது. இந்த காலகட்டம் நீங்க அதாவது உடன் பிறந்தவர்கள் சேர்ந்து ஏதாவது தொழில் செய்றீங்க அப்படின்னா
அந்த தொழிலுக்குள்ள சில பிரச்சனைகள் வருவதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். நோய் தொந்தரவுகள் அப்படின்றது இந்த காலகட்டம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு வெளியில போறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றத எல்லாத்தையுமே கொடுத்து விடணும். அப்படி கொடுக்காத பட்சத்துல ஏதோ ஒரு இடத்துல சில தடுமாற்றங்கள், சில இடத்துல மயங்கி விழக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் இதெல்லாமே அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு தருணம். சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் அதிகமாகக்கூடிய ஒரு தருணம். இது எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நோய் தொந்தரவுகளின் ஆதிக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதம், இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய வேலையில நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். சில பேருக்கு வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகப்படியாக இருக்கும். எனக்கு இந்த இடத்துல வேலை ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இல்ல, வேற இடத்திற்கு மாற்றம் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக மாற்றம் செய்யலாம். அப்படி மாற்றம் செய்யும் போது எனக்கு வளர்ச்சிகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் தாராளமாக இருக்கும். மாற்றம் செய்யறதுனால எந்த விதமான ஒரு குறைவும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படாது. சில போன உடனே உங்களுக்கு ஒரு மாதம் 2 மாதம் பாத்தீங்கன்னா சில தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் வரும். இந்த தொந்தரவு எதனால வருது? ஒரு இடமாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கும் போது இடமாற்றம் செய்யும் போது ஏதோ ஒரு தொந்தரவுகள் வந்து மறையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறார். அதனால இந்த 9ஆம் இடம் அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால அப்பாவினுடைய முழு ஆதரவும், அப்பாவினுடைய சொத்துக்களும் வந்து சேர்வதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண வரன்கள்ல கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தாலும், ஏற்கனவே பார்த்த வரன்கள் கல்யாணம் வரைக்கும் போயிட்டு எங்களுக்கு நின்னு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு மீண்டும் அந்த வரன் பார்க்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். ஏன் வரன் பார்க்கும்போது இந்த மாதிரியாக எல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி சந்திரன் சேர்க்கை, அதாவது உங்களுடைய 7ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இந்த புணர்வு தோஷம் அப்படின்றது வரும். இது முக்கியமா அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தான் அதிகப்படியாக பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வரன் பார்க்கக்கூடிய விஷயத்துல ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் அதை பெரிய அளவுக்கு மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. முதல்லயே நான் சொன்ன மாதிரி முடிவெடுத்தது நீங்க, தவறான முடிவெடுத்தது நீங்க. அப்படி இருக்கும்போது அந்த முடிவுகள்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை மேலும் பெரிய அளவுக்கு மனதுல போட்டு வருத்திக்காம அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். இப்போ இந்த மே மாதத்துல பார்க்கக்கூடிய சில வரன்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடம்ன்றது கர்மஸ்தானம். இந்த கர்மஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் தொழில் ரீதியாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிற அந்த தொழில எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படின்றவங்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. அந்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணம், தொழில் மூலமாக அதிகப்படியான வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம், இந்த இடத்துல கடனுடைய அளவும் குறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால அந்த குரு சுக்கிரன் சேர்க்கைன்றது அதிகப்படியான ஒரு மாற்றத்தை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. நன்றி, வணக்கம்.